தம்பி கவின் தீக்கிரையாக்கப்பட்டு சாம்பலாகி கொண்டிருக்கிற நேரத்தில் கண்ணீர் வரிகளை சுமந்து கொண்டு அந்த மகத்தான ஒரு பட்டதாரிக்கு நாம் வீரவணக்கம் செலுத்தி கொண்டு பேசி கொண்டிருக்கிறோம். எங்கே சாதியம் இருக்கிறது என்று கேட்பவர்களுக்கு நான் கேட்கிறேன். அந்த பொண்ணு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. எனக்கும் கவினுக்கும் இருந்த உறவு நல்ல உறவு, அதை கொச்சைப்படுத்த வேண்டாம்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்த பதிவில் பாருங்கள், எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இதில் தொடர்பு இல்லை, எங்கள் அப்பா கிட்ட வந்து என் தம்பி தான் சொன்னாங்களா இல்லையா? இது திட்டமிட்டு எழுதி கொடுத்த செயல். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். அப்பா கிட்ட சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல. அவன் வெட்டியிருக்கிறான், கழுத்துக்கு மேலே தான் வெட்டியிருக்கான். அப்போ பயிற்சி பெற்றுக்கிறானா இல்லையா? கண்டிப்பாக நிறைய அப்படி போஸ்டரும் அவரோட ஃபோட்டோவும் அப்படி தான் இருக்கு. அப்போ அவர்கள் திட்டமிட்டு தன் மகனை அருவாளை தூக்கி வளர்த்தெடுத்த குற்றவாளியே அவங்க பெற்றோர்கள் தான். இப்போ நான் சொல்கிறேன், இந்த சுபாஷினி நாளைக்கு ஒரு பிற்போக்கு சாதியவாதியை கல்யாணம் பண்ணுது. சாதி என்ன கொண்டவனை கல்யாணம் பண்ணுது? நீ பல்லண்டையும் பறையண்டையும் கேட்பானா கேட்க மாட்டானா? ரொம்ப அஃபண்டட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. ஆமாம், நான் வெளிப்படையாக பேசுகிறேன், உண்மையே சொல்கிறேன். நேற்றைய தினம் ஒன்று நடந்திருக்கிறது. நான் புதுசாக ஒன்று சொல்கிறேன், ஆச்சரியப்படக்கூடாது. நேற்று காலையில் 6 மணிக்கு நடைபயிற்சி எடுத்துக்கொண்டிருந்த முதலமைச்சர் அவர்களை முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் சந்தித்ததற்கான மர்மம் என்ன? இல்லை, அதான் அவர் உடல்நிலை சம்மந்தம் அப்படியே நான் வாக்கிங் போன கேஷுவலாக அவர் வந்தார், நான் விசாரித்தேன் அப்படின்னு சொன்னார். எப்போதுமே ஓபிஎஸ் அங்கே வாக்கிங் போகிறதே இல்லையா? இல்லை, சென்னைக்கு போயிருந்தேன், அப்போ அங்கே வாக்கிங் போனேன்னு சொல்லியிருந்தார். இது எல்லாம் திட்டமிட்டு சந்திப்பு. இல்லை, அந்த திட்டமிட்ட படுகொலையில் இந்த ஹரிநாடார் அவர்கிட்ட ஒரு நேர்காணலில் கேட்குறாங்க, எப்படி சார் அந்த கொலையை பற்றி என்ன கருத்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவன் எதுக்கு வேறு ஜாதியை போய் லவ் பண்ணணும், அவங்க அப்பா அம்மா கண்டித்து வளர்த்துருக்கான்னு ஒரே ஜாதியில் இருந்தால் என்ன கவின் உயிரோடு இருந்திருப்பான்னு சொல்ல. இது எந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்? இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த பைத்தியங்களுக்கெல்லாம் என்னை போய் பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த ஜாதி பேரை பின்னாடி போடுறவனே எவ்வளோ மோசமானவன். ஏய் ஹரி, உன் வரலாறை திருப்பிப்பார். இதெல்லாம் உணராமல் இன்றைக்கி வந்து பொருளாதார ரீதியாக வளர்ந்துட்டோம்ங்கிறக்கா இவெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் உட்காந்து சாதி பேரை பின்னாடி போட்டுக்கிட்டு. எதை கொண்டு வைங்களெல்லாம் அடிக்கிறது? நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் திருப்பி ஒரு மிகப்பெரிய ஆயுத கும்பல் வேலை செய்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் ஒரு சாதிய ஆணவ பயங்கரவாத கும்பல் இருக்கிறது. தவின் இன்றைக்கு எரியூட்டப்பட்டு சாம்பலாகி தனோடு தனலாக காற்றோடு காற்றாக கலந்து போனான். அந்த தங்கைக்கு என்ன வாழ்வு? இனிமேல் அந்த தங்கை எப்படி வாழும்? உண்மையிலேயே அந்த தங்கை உறுதியாக உண்மையாக கவினை நேசித்திருந்தாள். அதுதான் உண்மையான காதல். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசியவாதி திரு முகிலன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் நடந்த ஆணவ கொலையை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆணவ கொலையில் சம்மந்தப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு பேரை கை காட்டுறாங்க. ஆனால் யார் கடைசியாக இந்த கொலைக்கு தூண்டுதலாக இருந்தது, உந்துதலாக இருந்தது, இது வரைக்கும் எதுவுமே தெரில சார். இந்த கொலையோட பின்னணி தெரிஞ்சிச்சு, ஆனால் இந்த கொலையில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டது உண்மையா? நெல்லை மண்டலம் நீதி கேட்டு நிற்கிறது ஒவ்வொரு படுகொலைகளுக்கும். எண்ணற்ற படுகொலைகளை நெல்லை உள்வாங்கியிருக்கிறது. உங்களுக்கு பட்டியல் போட்டால் பத்தாது என்று தான் நான் கருதுகிறேன். இதுவரை நெல்லை மாவட்டம் 4 ஆண்டுகளில் 211 கொலைகளை சந்தித்திருக்கிறது. 4 ஆண்டுகளில் 211 படுகொலையா? மாநகரத்தில் இதுவரை கொலைக்காக கைது செய்யப்பட்டவர்கள் 392 பேர். அதில் 60 சிறார்கள். 1045 பேர் மாவட்டம் முழுவதும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையை பாராட்ட வேண்டிய இடத்தில் பாராட்டுவோம், வசைபாடக்கூடிய இடத்தில் வசைபாடிதான் ஆக வேண்டும். 2020 25 வரை மாவட்டம் முழுவதும் 301 படுகொலைகள் நடந்திருக்கிறது. 11 பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1306 கொடும் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டிருக்கிறது. 1896 சரித்திர பதிவேடு குற்றவாளிகள், 103 ஆயுள் கைதி தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆயுள் தண்டனை கைதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டம் முழுவதும் 2021 52 படுகொலைகள் நிகழ்ந்திருக்கிறது. 2022 44 படுகொலைகள் நடந்திருக்கிறது. 2023 44 படுகொலைகள் நடந்திருக்கிறது. 2024 35 படுகொலைகள் நடந்திருக்கிறது. 2025 இப்போ 17 கொலையில் வந்து நிற்கிது. இது போன வார புள்ளி விவரம். நகரில் நெல்லை மாநகரம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் 2021 9 படுகொலைகள், 2022 18 படுகொலைகள், 2023 19 படுகொலைகள், 2024 19 படுகொலைகள், 2025 இப்போ வர 11 படுகொலைகள்.
இதில் மிக முக்கிய படுகொலை தீபக் பாண்டியன் படுகொலை. எந்த தீபக் பாண்டியன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டி சாய்க்கப்பட்டாரோ அந்த இடத்திற்கு பக்கத்திலேயே இன்றைக்கு ஆணவ படுகொலை மீண்டும் அரங்கேற்றமாயிருக்கிறது நெல்லை சீமையில். இதுவரை 6597 படுகொலைகள் தமிழ்நாட்டில் 4 ஆண்டுகளில் இந்த நாதியற்ற திராவிட திருட்டு மாடல் அரசில் நடைபெற்றிருக்கிறது. கேட்டால் ரோஷம் வருது இவங்களுக்கெல்லாம். வெக்கமா இல்லை ஆட்சி ஆளுவதற்கு? தினந்தோறும் 6 to 7 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 நாட்களுக்கு முன்பு 2 பேரை கஞ்சா போதையில் வெட்டி கொன்று புதைத்த சம்பவம். இன்றைக்கு பிணங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். தம்பி கவின் தீக்கிரையாக்கப்பட்டு சாம்பலாகி கொண்டிருக்கிற நேரத்தில் கண்ணீர் வரிகளை சுமந்து கொண்டு அந்த மகத்தான ஒரு பட்டதாரிக்கு நாம் வீரவணக்கம் செலுத்தி கொண்டு பேசி கொண்டிருக்கிறோம். எங்கே சாதியம் இருக்கிறது என்று கேட்பவர்களுக்கு நான் கேட்கிறேன். இத்தனை படுகொலைகள் நிகழ்வதற்கு பின்னால் சாதியம் தாண்டா அயோக்கிய பயல்களாக ஒளிஞ்சிருக்குன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அமைச்சர்களே சாதியவாதிகளாக இருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் சாதியவாதிகளாக இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ஆண்ட கட்சி ஆளும் கட்சியே சாதி வெறியர்களைத்தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்குகிறது. யார் இதை கலைந்தெடுப்பது? யார் இதை சரி செய்வது? எங்கேயாவது ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் தாழ்த்தப்படுத்தப்பட்ட பகுதியிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் இந்த 2 இயக்கங்களும் திராவிட இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த திருட்டு இயக்கங்கள் நியமித்திருக்கிறதா? இந்த கேள்வியை உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். ஏன் நியமிக்கலை? என்னென்னா ஆதிக்க சாதி அந்த மாவட்ட செயலாளர் பறையனாக இருந்தால் பல்லனாக இருந்தால் அவன்கிட்ட கைகட்டி நிற்கணுங்கிற மனோபாவம் இந்த கட்சிகளுக்கு இருக்கிறது. ஆகையால் போடலை. துணை முதலமைச்சர் பதவியை ஒரு பறையனுக்கோ பல்லனுக்கோ இருளருக்கோ சக்கிலியருக்கோ அல்லது லம்பாடிக்கோ அல்லது சோழகருக்கோ கொடுக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கிறதா? இந்த மண்ணில் இதுவரை ஆண்டாண்டு காலமாக பூர்வீக குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இருளர்களும் சோழகர்களும் ஒருவர் கூட சட்டமன்ற உறுப்பினராக ஆனதே கிடையாது. குறவர்கள் எங்கேயுமே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனதே கிடையாது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எங்கேயாவது? இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிற கொடுஞ்செயல் இந்த மண்ணில் தான் நடக்கும். கேட்டால் பெரியார் மண்ணு பீத்திக்கிறாங்க. இது வள்ளுவர் மண்ணுன்னு சொன்னாதான் இந்த மண் நீதிமன்னாக இருக்கும், சமூக நீதியாக பேசப்படும். இது இல்லை என்றால் சமூகத்தின் நாதியற்ற மனிதர்களாக இந்த ஆதிக்குடிகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். நேற்றைய தினம் ஒன்று நடந்திருக்கிறது. நான் புதுசாக ஒன்று சொல்கிறேன், ஆச்சரியப்படக்கூடாது. நேற்று காலையில் 6 மணிக்கு நடைபயிற்சி எடுத்துக்கொண்டிருந்த முதலமைச்சர் அவர்களை முன்னாள் முதல்வர் OPS சந்தித்ததற்கான மர்மம் என்ன? இல்லை, அதான் அவர் உடல்நிலை சம்மந்தமாக அப்படியே நான் வாக்கிங் போன கேஷுவலாக அவர் வந்தார், நான் விசாரித்தேன் அப்படின்னு சொன்னார். எப்போதுமே OPS அங்கே வாக்கிங் போகிறதே இல்லையே. இல்லை, சென்னைக்கு போயிருந்தேன், அப்போ அங்கே வாக்கிங் போனேன்னு சொல்லியிருந்தார். இது எல்லாம் திட்டமிட்டு சந்திப்பு. நான் குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார். தம்பி கவின் படுகொலையில் மறைந்திருக்கிற பின்பக்க உண்மைகள் என்ன? இங்கே முதலமைச்சரை முன்னாள் முதலமைச்சர் சந்திக்கிறார். அங்கே கவின் வீட்டில் கவின் பெற்றோர்களை திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி சந்திக்கிறார். ஒரே நாளில் 2 முறை சந்திக்கிறார்கள் முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் முதலமைச்சரும். மர்மம் என்ன? சரவணகுமாரை கைது செய்திருக்கிறது காவல்துறை. அந்த அயோக்கியனை பார்த்துருக்கிறீங்களா? அவன் ஊர் பண்ணி மாதிரி இருப்பான். அவன் பொட்டு வச்சுருக்கிற பார்த்தீங்களா? சாதி பொட்டு வச்சுருப்பான், மஞ்சள் வச்சு நடுவில் சிவப்பு வச்சுருப்பான். எவ்வளோ அயோக்கியத்தனமானவன்! இன்னொன்று தெரியுமா? அவனுடைய திருமணமே, அவங்க ஆப்தாப்பையின் திருமணமே ஏடாகுடமாக நடந்த திருமணம். நான் பதிவு செய்கிறேன். 2 பேருமே காவல் நிலையத்தில் பணி செய்கிறாங்க. அல்ஜா குல்சா வேலையெல்லாம் நடந்திருக்கு. அல்ஜா குல்சா வேலையில் போய் மாட்டினவன் தான் இந்த சரவணகுமார் கிருஷ்ணவேணிக்கிட்ட. அப்படி தான் அவங்க கல்யாணமே நடந்திருக்கு. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதியினர் எல்லாருமே பணி செய்யக்கூடியவர்கள். இல்லை, அதான் நீங்கள் சொன்ன அந்த கொலைப்பட்டியல் பார்த்தீங்கன்னா சவுத் சைடு தான் இருக்குது. ஒரு புள்ளிவரம் சொல்லுது, அந்த சவுத் சைடில் இருக்கிறவங்க அதிகபட்சம் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள அவங்க ஜாதியினர் தான் வைக்கிறாங்க அப்படின்னா இது உண்மையா? நல்ல கேள்வி இது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது ஜெசிகலா அம்மையார் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், மணல் கொள்ளை மாபியா கும்பல்களாக இருக்கக்கூடியவர்களை அவங்க சாதிக்காரர்களாக ஆக்கினார்கள். ஒன்றுமில்லாதவனையெல்லாம் கொண்டே மணலில் வச்சாங்க. அதே சசிகலா என்ன செஞ்சாங்க? 5000க்கு மேற்பட்ட போலீஸாரை அவங்க ஜாதிக்காரங்களே நியமித்தாங்க. தகுதியே இல்லாதவனெல்லாம் கொண்டே போட்டாங்க. எப்படி பீகாரில் அந்த லல்லு பிரசாத் யாதவ் எந்த தகுதியும் இல்லாதவனை ரயில்வே துறையில் போட்டாரோ, அதே மாதிரி இங்கே சசிகலா என்ன செஞ்சாங்கன்னா, எந்த தகுதியும் இல்லாத அந்த இளைஞர்களை கொண்டாந்து காவல்துறையில் சேர்த்து விட்டு படிப்பின் விகிதாச்சாரப்படி பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தார்கள். அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. தெற்கில் இருக்கிறவங்களாம் இப்போ ஜாதி அடிப்படையில் தான் போஸ்ட். நான் சொல்கிறேன், புதுக்கோட்டை, சிவகங்கை,
தேனி, மதுரை, திருநெல்வேலி, ராம்நாடு, தூத்துக்குடி இந்த 7 மாவட்டத்தை நீங்கள் வன்கொடுமை மாவட்டமாக அறிவிங்கன்னு சொன்னால் ஏன் அறிவிக்க மாட்டேங்கிறீங்க? அது எப்படி அறிவிக்க? கிருஷ்ணகிரி வன்கொடுமை மாவட்டமாக இருக்குது, தருமபுரி வன்கொடுமை மாவட்டமாக இருக்குது, ஏன் அறிவிக்க மாட்டேங்க? வெக்கமா இல்லையா சமூக நீதி பேசுறது தமிழ்நாட்டில்? சொல்லுங்கள். இத்தனை வன்கொடுமை மாவட்டங்கள் இருக்குது, எண்ணற்ற படுகொலைகள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? புரியாத புதிர் ஒன்று சொல்கிறேன். நேற்றைய தினம் உடுமலைப்பேட்டையில் மாரிமுத்துங்கிற ஒருத்தரை வனத்துறை அடித்தே கொண்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? 48 வயசு. அவன் பொண்டாட்டியையும் அவன் பிள்ளையும் வீட்டில் தங்க வச்சுப்புட்டு இதை வனத்துறைக்கு பயந்து கொண்டு போய மூணாரில் வேலை செஞ்சவனை பஸ்ஸில் வரும்பொழுது, பேருந்தில் வரும்பொழுது அவனுக்கிட்ட புலிப்பள்ளி இருந்ததாக கைது செய்து அவனை கொண்டு போய வனத்துறை பங்களாவுக்குள்ளே அடித்து கொன்று அந்த கழிவறையில் இருக்கிற அந்த தண்ணி ஊற்றுமே, அந்த புரஷ் மாதிரி, அது பேர் என்ன ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, ஷவர், அந்த சவர் கம்பியில் தூக்கு போட்டு சொந்த கைலியை கிழித்து தொங்கணும்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த பிணத்தை அதே கழிவறைகளை போட்டிருந்த கொடுமை எங்காவது நிகழ்ந்த வரலாறுகள் உண்டா? போலீஸ்காரன் நீ தான் செய்வியா? அஜித்குமாரை நீ கொண்டா நான் கொள்கிறேன் பாருப்ப அப்படின்னு சொல்லி இப்போ மாரிமுத்துவை கொண்டிருக்கிறது வனத்துறை. யார் கேட்பா? என்ன ஆட்சி நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது? இப்போ கவின் படுகொலை நேற்று தினம் ஓபிஎஸ் காலையில் சந்திக்கும் போது கனிமொழி அம்மா அப்பாவை சந்தித்தாங்க. 2வது முறை சந்திக்கும் போது அந்த பொண்ணு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. எனக்கும் கவினுக்கும் இருந்த உறவு நல்ல உறவு, அதை கொச்சைப்படுத்த வேண்டாம்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்த பதிவில் பாருங்கள், எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இதில் தொடர்பு இல்லை, எங்கள் அப்பா கிட்ட என் தம்பி தான் சொன்னான், என் தம்பி சொல்லி தான் என்கிட்ட கேட்டார், ஆனால் நான் இல்லைன்னு மறுத்துட்டேன், 6 மாத காலம் அவகாசம் கொடு, நம்ம அதை கொஞ்சம் பொறுமையாரு, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கோம்னு சொன்னாங்களா இல்லையா? இது திட்டமிட்டு எழுதி கொடுத்த செயல். எழுதி கொடுத்து பேசு, பின்னணியிலிருந்து எழுதி கொடுத்து சொல்ல வைத்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? இன்னொரு ஐஏக்கு போய் இந்த வழக்கில் வர்றான் அந்த பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் ஒருத்தன், தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், அந்த பெயர் கொண்டாவன் இவன் தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கான். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய, உங்களுக்கு சொல்கிறேன், காசி பாண்டியன் ஒருத்தன் ஜெகன் கொலையை செய்ததற்கு பிறகு கட்ட பஞ்சாயத்து செஞ்சவன். இந்த அயோக்கிய பிள்ளை ஏன் இன்னைக்கு வர விசாரிக்கல, ஏன் கைது பண்ணலை? சிபிசிஐடி விசாரணை யார் கேட்டால் உங்களுக்கு? சிபிசிஐடியினுடைய விசாரணை என்ன லட்சணத்தில் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். மலம் தண்ணி குடித்தவர்களே குற்றவாளியை உரிமை சிபிஐக்கு தான் உண்டு, சிபிசிஐடிக்கு தான் உண்டு. கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி ஸ்ரீமதி மரணத்தை ஊற்றி மூடிட்டீங்க இன்றைக்கி, தெரியுமா? அந்த வழக்கே முடிஞ்சிருச்சு கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில். கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்ன ஆணுச்சு? இப்போ சிபிஐ விசாரணைக்கு போகுது, தெரியுமில்ல உங்களுக்கு? ஆக இவர்கள் எதை திட்டமிட்டு நகர்த்துகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதியற்ற சமூகமாக தமிழ் சமூகத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என்று தான் தொடர்ந்து நம்ம பேசுகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், அவன் வெட்டியிருக்கிறான், கழுத்துக்கு மேலே தான் வெட்டியிருக்கான். அப்போ பயிற்சி பெற்றுக்கிறானா இல்லையா? கண்டிப்பாக நிறைய அப்படி போஸ்டரும் அவரோட ஃபோட்டோவும் அப்படி தான் இருக்குது, விதவிதமான கத்திகள். நான் கேட்குறேன், ஒரு ஆத்தாவும் ஒரு அப்பனும் ஒரு பெரிய பொறுப்பில், காவல்துறை உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய பொறுப்பில், சைக்காலஜிக்கல் மைண்டாலிட்டி இவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? அப்போ தன் பிள்ளை என்ன செய்கிறான் கண்காணிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? அப்போ அவர்கள் திட்டமிட்டு தன் மகனை அருவாளை தூக்கி வளர்த்தெடுத்த குற்றவாளியே அவங்க பெற்றோர்கள் தான். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பஞ்சாயத்தை ஒரு வாரத்திற்கு முன்பு தம்பி கவினை சென்னையிலிருந்து வரவழைத்து, இந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் 27ஆம் தேதி தான் வர சொன்னேன், அவர் 26 வந்துட்டார் அப்படின்னு பேசுகிற அளவிற்கு வந்திருக்கிறது என்றால், நான் கேட்குறேன், அவங்க தாத்தா, அம்மாவளி தாத்தா தலையில் காயம், அவருக்கு கட்டு போடணும், ஆஸ்பத்திரிக்கு போகணும். நீங்கள் தானே ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னீங்க, அப்போ தெரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு தேதி இன்றைக்கி 26ன்னு. அப்போ 27 தான் நான் வர சொன்னேன், 26 எப்படி வந்தோம்னு நீங்கள் போய் சொல்ல போகலாம்? முதல்ல இந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நான் சொல்கிறேன். அந்த பொண்ணை கண்டிப்பாக, ஆமாம் கண்டிப்பாக விசாரிக்கணும். ஏன்னு கேட்குறீங்களா? அப்பு பாலன் போன்ற அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும்படை தலைவர்கள் இன்றைக்கும் சிலைகளாக நிற்கக்கூடிய தருமபுரி மாவட்டம் நாயக்கன்கோட்டாயில் நடைபெற்ற கலவரம், கொட்டக்காட்சியனந்தல் கலவரம் மறந்துவிட முடியாது. தம்பி இளவரசனை அடித்து தலையை வெட்டி தண்டவாளத்தில் போட்டுவிட்டு ட்ரெயினில் அடிபட்டு செத்தான்னு வழக்கு ஊற்றி முன்னீங்களா இல்லையா? திவ்யா என்ன அவர்களுடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா? நிம்மதியாக வாழ்கிறாங்களா? சந்தோஷமாக இருக்காங்களா? குழந்தை குட்டிகளோடு வாழ்கிறாங்களா? நான் கேட்குறேன். தடுமாறி நிற்கிறது திவ்யா. இன்றைக்கு இந்த பொண்ணு சுபாஷினியும் தடுமாற போகிறது. நான் கேட்குறேன், பச்சையாக சொல்கிறேன், சுபாஷினியை அவனாலும் கல்யாணம் பண்ணி முற்போக்கு சிந்தனையாளர் தான் கல்யாணம் பண்ண முடியும். யார் மாதிரி? உடுமலை சங்கர் படுகொலையில் கௌசல்யா அன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்க முற்போக்குவாதியை திருமணம் பண்ணாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் சங்கரை தன் நெஞ்சிலே சுமந்து கொண்டு நீதி கேட்கிற போராட்டத்திலே கௌசல்யா இறங்கியிருக்கிறார். இன்றைக்கி கௌசல்யா இந்த கவின் பிரச்சனைக்கு களமாடுகிறார்.
இப்போ நான் சொல்கிறேன், இந்த சுபாஷினி நாளைக்கு ஒரு பிற்போக்கு சாதியவாதியை கல்யாணம் பண்ணுது, சாதி என்ன கொண்டவனை கல்யாணம் பண்ணுது, நீ பல்லண்டையும் பறையண்டையும் கேட்பானா கேட்க மாட்டானா? ரொம்ப அஃபண்டட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. ஆமாம், நான் வெளிப்படையாக பேசுகிறேன், உண்மையை சொல்கிறேன். ஏன் கேட்க மாட்டாங்க? இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை இந்த சமூகம் சீரழித்திருக்கிறதா இல்லையா? இல்லை, இந்த சமூகம் தான் காரணம் அப்படின்றது தான் மெயின். ஆமாம், இன்னைக்கு இவன் அருவா தூக்குகிற அளவிற்கு இந்த பட்டாக்கத்தியில் விதவிதமாக வச்சிருக்கிறதுக்கு காரணம் யார்? இந்த சமூகம். அவனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். இல்லை, ஆனால் அதே விஷயத்த சில பேர் அவங்க ஜாதியினை சேர்ந்தவர் அதை ரீல்ஸ் போட்டு கொண்டாடுறாங்க இன்றைக்கி. அந்த அதுக்கு தான் நான் இப்போ இந்த வார்த்தையை விடுறேன். வரைக்கும் எந்த கட்சியோட தலைவர், அதாவது விசிக திருமாவளவன் அவர்கள், அப்புறம் நாம் தமிழர் சீமானை தவிர மற்ற எந்த கட்சியின் தலைவர்கள் டைரெக்டாக அந்த இஷ்யூவில் இறங்கலை. அதுலேயும் நீங்கள் இன்னொன்று இருக்குது, திருமாவளவன் மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பேசியிருப்பார் ஒழிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்க மாட்டார். அதுவும் ஒரு அரசியல் கூட்டணிக்குள்ளே இருக்கிறதுனால. சீமான் என்ன கண்டன பொதுக்கூட்டம் நடத்தினாரா? கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாரா? அப்புறம் கண்டன பேரணி நடத்தியிருக்கிறாரா? இளவு வீட்டில் போய் இவர் ஓட்டு கேட்பார், அதுதான் நடக்கும். அங்கே போய் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? கவினை நான் பலமுறை சந்தித்து பேசியிருக்கிறேன், அவனும் நானும் உணவகத்தில் ஒன்றாக சாப்பிட்ருக்கிறோன்னு கூட பேசுவார் அவர். ஏன்னா அவர் அப்படி. நான் என்ன கேட்குறேன்னா, சாதிய தலைவர்களை கண்காணிப்பதற்கு ஒரு பிரிவை நியமியுங்கள். நான் கேட்குறேன், ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லை இருக்குது, ஒரு ஊராட்சி மன்றம் இருக்குது. இந்த ஊராட்சி மன்றத்துக்குள்ளே ஒரு பொண்ணை ஒரு பையன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறான்னா அந்த ஊருக்கு தெரியாதா? இல்லை, அந்த திட்டமிட்ட படுகொலையில் இந்த ஹரிநாடார் அவர்கிட்ட ஒரு நேர்காணலில் கேட்குறாங்க, எப்படி சார் அந்த கொலையை பற்றி என்ன கருத்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவன் எதுக்கு வேறு ஜாதியை போய் லவ் பண்ணணும், அவங்க அப்பா அம்மா கண்டித்து வளர்த்துருக்கான்னு, ஒரே ஜாதியில் இருந்தால் என்ன கவின் உயிரோடு இருந்திருப்பான்னு சொல்ல. இது எந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்? இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த பைத்தியங்களுக்கெல்லாம் என்னை போய் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இது 1ஆம் நம்பர் பைத்தியங்கள். இது இந்த ஆள் கேட்குறாருல, ஏன் அந்த பொண்ணை கண்டித்து வளர்க்குறது? இங்கே வா, உன் குலகோத்திரம் வேற. இந்த இந்த ஹரி நாடாரா, இந்த சாதி பேரை பின்னாடி போடுறவனே எவ்வளோ மோசமானவன். ஏய் ஹரி, உன் வரலாறை திருப்பிப்பார். திரைச்சேலை போராட்டம் எதற்காக நடந்தது? யார் உங்களை திரைச்சேலை போராட்டம் நடத்துவதற்கு உந்துதல் செய்தது? அந்த காலத்தில் இருக்கிற அந்த சமூகத்து பெண்களை எவ்வளவு இழிவாக நடத்தினார்கள்? யார் நடத்தியது? இதெல்லாம் உணராமல் இன்றைக்கி வந்து பொருளாதார ரீதியாக வளர்ந்துட்டோம்ங்கிறக்கா இவெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் உட்காந்து, சாதி பேரை பின்னாடி போட்டுக்கிட்டு. எதை கொண்டு இவங்களெல்லாம் அடிக்கிறது? இவங்களால தான் பிரச்சனையே வருதுங்கிறேனா. இவங்கெல்லாம் கைது பண்ணுங்க. என்ன கருத்து சொல்கிறீங்க? ஏன் உன் பொண்ணை கண்டி காதலிக்காத? அவன் கவுச்சி திங்கிறவன், மாட்டுக்கறி திங்கிறவன், உடம்பை லாகுவாக வச்சுருப்பான், கண்ணாடி அணிஞ்சிருப்பான், சீன்ஸ் பேண்ட் தான் போடுவான், அவனை காதலிக்கான்னு சொல்லு. உங்கள் சமூகத்து பெண்களையே நீங்கள் இழிவாக பார்க்கிறீர்கள். உங்கள் சமூகத்து பெண் அடுத்த சாதிக்காரனை விரும்புதுன்னு சொன்னால் அவன் பகட்டாக இருக்கிறான், பாவனையாக இருக்கிறான் என்பதற்காக விரும்புகிறது என்றால் அப்போ யாரை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க? நான் கேட்குறேன், கவின் எதில் குறைஞ்சவன்? 1,72,000 ரூபாய் சம்பளம் வாங்கியவன். அவன் குடும்பத்திற்கு 10 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கிறது. அவங்க அம்மா ஆசிரியை. அவன் வாழ்வதற்கு தகுதியானவன், பிறரை வாழ வைப்பதற்கு தகுதி உடையவன். ஆகையால 2 பேரும் விரும்பினாங்க. முதல்ல இந்த பொண்ணு பற்றி ஒரு விஷயம் வந்துச்சு, ஒருதலை காதல் கவின் பண்ணிட்டான், வந்துச்சா இல்லையா? இந்த சாதியவாதிகள் தான் அதை கிளப்பி விட்டான். அடுத்து என்ன செஞ்சாங்க? அந்த பையன் வந்து நல்லவன், அவன் வந்து கவின் வந்து கோல்டு மெடலிஸ்ட்னு பரபரப்பான செய்தி போயிட்டு இருக்கும்போது இந்த இந்த சுர்சித்துங்கிறவனை, அவன் விளையாண்ட பதக்கங்களை பாரீர், வெற்றி பெற்ற பதக்கங்களை பாரீர். பைத்தியக்கார பயல்களா? ஏன் 8ஆம் வகுப்பு படிக்கிற என் புள்ள கூட ஏகப்பட்ட இது வாங்கி வச்சுருக்கடா கேடயங்கள்லாம். அது எதுக்கு? இரும்பு கடையில் போடுறதுக்கு தான். கோல்டு மெடலிஸ்ட் எதுக்காகும்? அவனுடைய அறிவை பறைசாற்றும், அவனுடைய சிந்தனையை பறைசாற்றும். நான் கேட்குறேன், இவ்வளவு மெடலிஸ்ட் வாங்கினேன்னு சொல்கிற அந்த சுர்சித்து, அப்புறம் ஏன்டா கோப்பை வாங்கின இடத்துல கொடுவாளை எழுந்துறான்? எதுக்குடா கொடுத்தீங்க? நான் கேட்குறேன், அவங்க அப்பேன் இதுவரை ஏன்டா இந்த மாதிரி படமெல்லாம் போடக்கூடாது, சட்டத்திற்கு புறம்பாக மாறும். இங்கே வந்து கேக்கு வெட்டுறவன் அருவாளை வச்சு கேக்கு வெட்டினாவே வழக்கு போடுறான். ஏன் அவங்க அப்பனுக்கு தெரியாதா? அவங்க ஆத்தாவுக்கு தெரியாதா? அப்போ ஊட்டி வளர்த்தது யார்? அவங்க அப்பனும் ஆத்தாலும். அவனை உற்சாகப்படுத்தியது யார்? சாதிய சங்கங்கள். இன்றைக்கி சிறைக்கில் போயிருக்கிறான், காப்பாற்றுங்களா? நீங்கள் சொன்னீங்களா அந்த ஒருத்தர், இந்த தலைவரி கூடமாக இருப்பார், ஒரு ரவுடி மாதிரி ஹரி, அவரை போய் காப்பாற்ற சொல்லுங்க பார்ப்போம். காப்பாற்றிடுவாரா? நான் சொல்கிறேன், அஜித்குமாருக்காகவும் ஆணவப்பட்டவன், அஜித்குமாருக்காக நான் ஆவேசப்பட்டவன். அவன் என் தம்பி, என் மொழி பேசுகிறவன், என் இனத்தான், என்னுடைய பண்பாட்டை ஏற்றுக்கொண்டவன், கலாச்சாரத்தை கையிலே வைத்திருப்பவன். நான் கேட்குறேன், சாதிக்குறி மொழி இருக்கா? சாதிக்குறி கலாச்சாரம் இருக்கிறதா?
இந்த ஹரிநாடார் என்று சொல்லக்கூடிய இந்த தற்குறிகளெல்லாம் பேசுவாங்களா? டேய், தமிழ் தேசியம்னா என்னென்னு தெரியுமாடா உங்களுக்குலாம்? தெரியுமா? தேவையில்லாமல் தமிழ்நாட்டில் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இவங்கனால தான் தென் மாவட்டங்களில் பெரிய பிரச்சனை வருது. இல்லை, தென் மாவட்டங்களில் இருக்கிற அந்த 2 ஜாதினால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்களே. ஒன்று வந்து முக்குளத்தூர், இன்னொன்று வந்து தேவேந்திரகுல வேளாளர். இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிறது தான் தென் மாவட்டமே ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மை? அந்த 2 பேர்னால தான் பிரச்சனை நடக்குதா? ஏன் நாடார்களுக்குள்ளே நடைபெற்ற கொலை சம்பவங்கள் கிட்டத்தட்ட எத்தனை? இல்லை, பொதுவாக பாண்டியன் படுகொலை ஏன் நடந்துச்சு? அது அவங்க மாற்று கேஸ்ட் தான். ஏன் நடந்துச்சு? புத்தகங்களையே சுமந்து தன் வாழ்நாளில் புரட்சிகரமான போராளிகளை பற்றி படித்த தீபக் பாண்டியனை படுகொலை செய்தார்கள் நெல்லை சீமையில். எதற்காக கொலை செஞ்சான்? ஜாதி. யார் செஞ்சது? அங்கே 3 சமூகத்துக்குமே பிரச்சனை இருக்குது. நான் சொல்கிறேன், தமிழ்நாடு அரசிற்கு மெத்த பணியோடு சொல்கிறேன், நான் சொன்ன 7 மாவட்டங்களில் இருக்கிற காவல் நிலையங்களை ஆய்வு செய்யுங்கள். எல்லாருமே ஒரே ஜாதியா? ஒரே ஜாதி. அந்த ஊரில் எந்த ஜாதிக்காரங்க அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தூக்கி போட்டுடுறது. அப்போ அவன் யாருக்கு சாதகமாக இருப்பான்? இல்லை, திருமாவளவன் அவர்கள் சந்திப்புக்கு பிற்பாடு தான் கவின் அவர்கள் உடல் வாங்கப்பட்டதுன்னு சொல்லி பேசினார். மாற்று கருத்தில்லை. அண்ணன் வந்து என்ன சொன்னாங்க? வாங்குங்க, அதற்கு அடுத்த கட்ட பிரச்சனையை நாம் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம், நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. அண்ணன் பேசினதுக்கு பிறகு அவர்களுடைய மனமாற்றம் நடந்தது. ஆனால் இரவு 11 மணிக்கு ஓபிஎஸ் சந்தித்து விட்டு போனதுக்கப்புறம் அமைச்சர் கே நேரு 3 நாளாக அங்கே தான் இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? 2 நாளாக, கடந்த 2 நாள் அங்கே தான் இருந்து. ஏன் இருக்கிறாரு? ஏன்னா பெரிய போராட்டம் நடந்துடக்கூடாதுல்ல, கலவரம் வெடித்து விடக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன தேவை? காவல்துறையை கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிட்டு கண்காணித்து கொண்டு முதல்வர் என்ன சொல்லுகிறாரோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஓபிஎஸ் போய் சந்தித்து பேசிட்டாருங்க. வாங்க, இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது, பின்னாடி வந்து என் சாதிக்காரன் பூரா இருக்கான், நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் திருப்பி ஒரு மிகப்பெரிய ஆயுத கும்பல் வேலை செய்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் ஒரு சாதிய ஆணவ பயங்கரவாத கும்பல் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் கலப்பு திருமணங்களே நடக்க முடியாது. அப்போ அந்த வார்த்தை தப்பு. கலப்பு என்றால் ஒரு மனிதன் மாட்டை கல்யாணம் செய்வது, ஒரு மனிதன் ஆட்டுக்குட்டியை திருமணம் செய்வது. ஜாதி கலப்பு அது இல்லை, சாதி மறுப்பு. சாதி மறுப்பு தமிழில் கொண்டு வா கொன்றுவா முடிஞ்சு போச்சா? ஒரு எழுத்தில் ஒரு புராணம் மாறியது, மறந்து விடக்கூடாது. ஆகையால் இன்றைக்கு தம்பி கவினை படுகொலை செய்தவர்கள், அந்த பொண்ணை முதல்ல கூப்பிட்டு விசாரிங்க, கைது பண்ணுங்க. அந்த அம்மாவை கைது பண்ணணும் முதல்ல, அந்த கிருஷ்ணவேணியை. அதை பார்த்தவே பாருங்களேன், ஒரு வில்லி கேரக்டரில் தெரிய முடியும். அவங்க அப்போ எதை சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ இந்த ஆணவ படுகொலைகளை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் ஊக்குவிப்பதற்காக சாதிய அமைப்புகள் பின்புலமாக இருப்பதை தமிழ்நாடு அரசு உணர்ந்து கொண்டு உடனடியாக அந்த சாதிய அமைப்புகளை தடை செய்து, அந்த சாதிய தலைவர்கள் கொடுக்கிற அறிக்கைகளை ஆய்வு செய்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நான் பேசுகிறேன், நான் தமிழ் தேசியவாதி, எனக்கு பொறுப்பு இருக்கிறது. இந்த படுகொலையில் நான் வெக்கி தலைகுனிகிறேன். ஏன் தமிழர்கள் இப்படி வெட்டி கொண்டு சாகிறார்கள் என்கிற அருவருக்கத்தக்க மோசமான சூழலில் நான் கடந்த ஒரு வார காலமாக வேறு வழியில் மீண்டும் ஆயுதத்தையே தூக்கி விடலாமா என்கிற எண்ணம் கூட எனக்கு தோன்றுகிறது. ஏன்? தமிழர்களுக்குள்ளேயே வெட்டி சாய்த்து கொண்டிருக்கிறார்களே, வளரும் இளம் பிள்ளைகளை வெட்டி சாய்க்கிறார்கள், அடுத்த தலைமுறையை உருவாக்க விடாமல் தடுக்கிறார்கள். காதல் என்பது இயற்கையானது, காதலை கொச்சைப்படுத்துகிறார்கள். தவின் இன்றைக்கு எரியூட்டப்பட்டு சாம்பலாகி தனோடு தனலாக காற்றோடு காற்றாக கலந்து போனான். அந்த தங்கையினுடைய வாழ்க்கை இதுவரை எவனாவது யோசிச்சிருக்கிறானா? அந்த தங்கைக்கு என்ன வாழ்வு? இனிமேல் அந்த தங்கை எப்படி வாழும்? உண்மையிலேயே அந்த தங்கை உறுதியாக உண்மையாக கவினை நேசித்திருந்தாள். அதுதான் உண்மையான காதல். தேரா மன்னா செப்புவதுடையன் என்று தன் கணவர் கார்ச்சிலம்பை திருடிவிட்டான் என்பதற்காக காலிலே கிடந்த கார்ச்சிலம்பை மதுரை மாநகரத்தினுடைய பாண்டி அவைத்தளத்தில் தூக்கி வீசி மாணிக்க கற்கள் பதறவிட்டு மன்னனையை கொலை செய்த தேசம் இந்த தேசம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கணவனை குற்றவாளி என்று ஒப்பித்த பாண்டிய மன்னனை கொன்ற தேசம். தம்பி கவின் இன்றைக்கு இறந்து போயிருக்கிறான். சுபாஷினி அப்படி ஒரு தற்கொலை முடிவை எடுக்கக்கூடாது தான். வாழணும், முற்போக்குத்தனமாக வாழ வேண்டும், உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். பெத்த தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் தப்புத்தானுங்கிறத இந்த தங்கை சொல்ல வேண்டும். ஆனால் என்ன சொல்லுது நேற்று அந்த தங்கை? எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இதில் சம்பந்தமே இல்லைன்னு பெற்றோர்களை காப்பாற்றுகிறது. யார் சொல்லிக் கொடுத்து? ஓபிஎஸ் முதல்வரை சந்தித்ததற்கு பிறகு சொல்லிக் கொடுத்து ஒரு அறிக்கை வெளிவருகிறது, ஒரு காணொலி வெளிவருகிறது என்றால் இங்கே தான் சந்தேகம் இருக்குங்கிறேன் நான். ஆனால் அப்போ கூட அவங்க தம்பியை வந்து எந்த ஒரு இதுவும் நான் கேட்குறேன். நேற்று அந்த பொண்ணு பேச்சு வெட்டி கொண்ட தம்பியை பற்றி பேசுனாங்களா? இல்லை. கவினுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததா?
இல்லை ஆனால் முகம்லாம் அழுத மாதிரி தானே இருந்துச்சு. அப்போ எங்கே உள்ளே போயிட்டாருன்னு அழுதுருக்கும். ஏன் அதுக்காக அழுதுருக்கக்கூடாது? அம்மாவை கடுமையாக தேடுறாங்க, அம்மாவும் உள்ளே போயிருமோன்னு அழுதுருக்கக்கூடாதா? உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இன்னொன்று, சிபிசிஐடி விசாரணை என்பது வெற்றித்தரமான விசாரணை. இது சிறப்பு புலனாய்வு பிரிவை கொண்டு விசாரிக்கப்பட வேண்டும். காவல்துறை சம்பந்தப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற அதிகாரிகள் அனைவரும் எஃப்ஐஆரில் இருக்கிற பேரை கைது பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேங்கிறாங்களே. முழுக்க முழுக்க காவல்துறை இதில் வந்து திட்டமிட்டு நாடகம் நடிக்கிறார்கள், மூடி மறைக்கிறார்கள். நான் கேட்குறேன், அந்த காசி பாண்டியனை ஏன் இதுவரை விசாரணைக்கு கொண்டு வரல? சிபிசிஐடி விசாரிக்குமா? விசாரணை வட்டத்துக்குள்ளே கூட கொண்டு வரலையே. கட்ட பஞ்சாயத்து செஞ்சிடறான். ஒரு கொலையில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து அப்புறப்படுத்தப்பட்டு திருப்பி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? மூர்க்கர்களை 90% மூர்க்கர்களை காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள் தென் மாவட்டங்களில். அதுதான் பிரச்சனை. காவல்துறையால் தான் பிரச்சனைன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். தென் மாவட்டங்கள் நடக்கிற இல்லை, கண்டிப்பாக நடக்குது. நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே காவல்துறையால் தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது. நான் கேட்குறேன், ஸ்ரீமதி பாப்பா செத்த முருகும் பொம்மையை தூக்கி வீசினது யார்? காவல்துறை தானே. பொம்மையை தூக்கி வீசினா எப்படி கரெக்டாக இருக்கும் சொல்லுங்கள்? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செம்பியன் காவல் நிலையம் 100 மீட்டரில் இருக்குது. ஏன் காவல்துறை கண்காணிக்கிற ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை? தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை, திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை, என்னாச்சு அதெல்லாம் சொல்லுங்கள்? நாங்குநேரி சின்னசாமி வெட்டுப்பட்டானே, எப்படி 2 முறை தாக்கப்பட்டிருக்கிறான், எப்படி? அப்போ என்ன அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது? மனச்சாட்சி இல்லாத அரசாட்சி எதுக்கு மக்களுக்கு? இதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். ஆக இன்றைக்கு கவின் கரைந்து போயிருக்கலாம். 1000 கவின் காதலர்களாக உருவெடுப்பார்கள். 1000 கவின்கள் காதலிக்க வேண்டும். மாற்று சமூகத்தில் காதலிக்க வேண்டும். மனிதர்கள் ஒன்றாக வேண்டும். சாதிகள் ஒன்றாக வேண்டும். சமத்துவம் போதிக்க வேண்டும். இந்து தர்மாஸ்திரங்கள் இங்கே தலை தோங்கி கிடக்கிறது. சனாதனங்கள் அதற்கு மேலே தலை தோங்கி கிடக்கிறது. இதெல்லாம் அடித்து ஒழிக்கப்பட வேண்டுமானால் காதல் வெற்றி பெற வேண்டும். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்காக மிக்க நன்றி. நன்றி.